பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம். பவுல் நன்றாக அறிந்திருந்த திருச்சபையின் சமுதாயத்திற்கு இது எழுதப்பட்டது. பழங்கால உலகத்தின் பெரிய துறைமுக பட்டணமாக கொரிந்து இருந்தது. இங்கு கிரேக்க மற்றும் ரோம தெய்வங்களுக்கு பல கோவில்கள் இருந்தன. இது ஒரு பெரும் பொருளாதார மையமாக இருந்தது. ஆகவே பவுல் திட்டமிட்டு இங்கே ஒரு ஊழியராக வந்தார். அவர் இங்கே 1.5 வருடம் செலவிட்டு மக்களை அறிந்து அவர்களுக்கு இயேசுவை பற்றி போதித்தார். அவர்களின் பெரும் கூட்ட மக்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக மாறி திருச்சபையாகிய சமுதாயத்தை உருவாக்கினார்கள். நீங்கள் இதை பற்றியெல்லாம் அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். சிறிது காலத்திற்கு பின் பவுல் மற்ற பட்டணங்களில் சபைகளை துவங்குவதற்காக சென்றார். அப்பொழுது கொரிந்துவில் உள்ள சபையில் எல்லாம் நல்லவிதமாக போகவில்லை என்ற செய்தியை கேள்விப்பட்டார். அங்கே எல்லாவித பிரச்சனைகளும் அதிகம் இருந்தன. அதனால்தான் அவர் இந்த கடிதத்தை எழுதினார். இது 5 முக்கிய பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. இறுதி வாழ்த்துக்களும் இதில் அடங்கும். இந்த 5 பகுதிகளிலும் பவுல் 5 முக்கிய பிரச்சனைகளை பற்றி பேசுகிறார். ஆகவே இந்த கடிதம் வெவ்வேறு தலைப்புகளில் உள்ள சிறு கட்டுரைகளின் தொகுப்பு போல இருந்தாலும் அனைத்தையும் இணைக்கின்ற அடிப்படை கருத்துக்களும் இருக்கின்றன. ஒவ்வொரு பகுதியிலும் அவர் என்ன செய்கிறார் என்று பார்க்கலாம். பிரச்சனையை விவரிக்கிறார். ஆனால் அந்த பிரச்சனைக்கு எப்போதுமே இயேசுவை பற்றிய நற்செய்தியாகிய சுவிசேஷத்தில் உள்ள ஒரு சம்பவத்தை மேற்கோள் காட்டித்தான் பதில் கொடுக்கிறார். ஆகையால் அவர்கள் எதை விசுவாசிக்கிறோம் என்று சொல்கிறார்களோ அதை அவர்கள் உண்மையாகவே வாழ்ந்து காட்டவில்லை என்பதை காட்டுகிறார். ஆகவே இந்த கடிதமானது சுவிசேஷம் என்ற லென்ஸ் அல்லது கண்ணாடி மூலமாக வாழ்வின் ஒவ்வொரு பகுதிகளையும் சிந்தித்து பார்க்க கற்றுக்கொள்ளுகிறதாகும். அவர் இதை எவ்வாறு செய்கிறார் என்று பார்க்கலாம். 1 முதல் 4ஆம் அதிகாரங்கள் வரை உள்ள பிரச்சினை சபைகளில் உள்ள பிரிவினைகள். பவுல் சென்ற பின் சில போதகர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அப்போலோ என்பவனும் பின்னர் பேதுருவும் வந்திருக்கின்றார். மக்கள் தங்களுக்கென்று பிரியமான போதகர்களை தெரிந்து கொண்டு தங்கள் தலைவர்களை சுற்றி கூட்டங்களை கூட்டிக் கொண்டார்கள். பின்னர் மற்ற தலைவர்களையோ போதகர்களையோ ஆதரிப்பவர்களை பற்றி மோசமாகவும் மரியாதை குறைவாகவும் பேசத் துவங்கினார்கள். இதற்கு பவுல் சொன்ன பதில் கேலியும் கொஞ்சம் கூர்மையானதாகவும் இருந்தது. அவர் கூறுகிறார், நீங்கள் கிண்டல் செய்கிறீர்களா? திருச்சபை என்பது பிரபலங்களுக்கான போட்டி அல்ல. திருச்சபை என்பது இயேசுவை சுற்றி இருக்கும் மக்களால் ஆன சமுதாயம். அதன் தலைவர்களும் போதகர்களும் இயேசுவின் பணிவிடை செய்யும் ஊழியர்கள் மட்டும்தான். ஆகவே நீங்கள் ஒரு தலைவரை விட இன்னொருவரை முக்கியப்படுத்தும் போது பிரிவினை உண்டாக்குவது தேவையில்லாத காரியம். ஒருவரை ஒருவர் குறைத்து பேசுவது நிச்சயமாக நல்லதல்ல. திருச்சபையின் மையமாக இருக்க வேண்டியது இயேசுவையும் அவர் யாராக இருக்கிறார், அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை பற்றிய நற்செய்தியும் தான். 5 முதல் 7ஆம் அதிகாரங்கள் வரை பாலுறவை பற்றிய சில பிரச்சனைகளை பற்றி பவுல் கையாளுகிறார். திருச்சபையில் தவறான பாலுறவில் இருப்பவர்கள் பலர் இருந்தார்கள். ஒருவன் தன் மாற்றுத்தாயுடன் உறவில் இருந்தான். இன்னும் பலர் உள்ளூர் கிரேக்க தெய்வங்களின் கோயில்களில் ஆராதனை செய்து அங்கே வேலை செய்யும் வேசிகளுடன் உறவு வைத்திருந்தனர். அது மட்டுமல்ல, இவையெல்லாம் சரிதான் என்று சொல்லுகிற மக்களும் சபையில் இருந்தார்கள். அவர்கள் இப்படியாக சொன்னார்கள், நாம் எல்லாம் இயேசுவிற்குள் சுதந்திரமாக இருக்கிறோம். தேவனின் கிருபை ஆழமில்லாததுதான்.